ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி நல்லா ஹெல்த்தியான நல்ல டேஸ்ட்டான முட்டை சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அது கூடவே கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக சப்பாத்தி மாவு இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி வச்சுருக்கேன். அடுத்து பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி ரவுண்டை இதில் போட்டுக்கலாம். வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை மேலே ஊற்றிக்கலாம். அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. அது மேலே கவர் பண்ண இன்னொரு சப்பாத்தி மாவு வச்சு கவர் பண்ணிடலாம். மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஒன் சைடு வெந்த உடனே மெதுவாக அப்படியே திருப்பிக்கலாம். ரெண்டு சைடு நல்லா வேகணும். உள்ளே நல்லா வேகணும். அதனால் ரெண்டு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே போல் மீதி இருக்கிறத போட்டுக்கலாம். டேஸ்டான முட்டை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களே இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.